மகாலட்சுமி மகாவிஷ்ணுவை அணுகி 3 கேள்விகளை கேட்டாள். இந்த 3 கேள்விகளும் பல பெண்களது வாழ்க்கையை பற்றிய ஆழமான கருத்துக்களை கொண்டிருந்தன. நாதா, சில பெண்களுக்கு ஏன் ஆண் குழந்தைகள் பிறப்பதில்லை? சில பெண்கள் ஏன் இளமையில் தங்கள் கணவரை இழந்து விதவையாக வருத்தப்பட வேண்டும்? சில பெண்கள் தங்கள் கணவர் உயிருடன் இருந்தும் ஏன் பல்வேறு துன்பங்களை அனுபவிக்கிறார்கள் என்று கேள்வி எழுப்புகிறார். இதை கேட்ட பகவான் கிருஷ்ணர் தேவி, உன் கேள்விகளுக்கான பதிலை ஒரு கதை மூலம் நான் உனக்கு சொல்கிறேன், கவனமாக கேள் என்றபடி பகவான் கிருஷ்ணர் ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தார். ஒரு சிறிய நகரத்தில் ஒரு புகழ்பெற்ற பண்ணையார் வாழ்ந்தார். அவரிடம் பெரும் செல்வமும் பரந்த நிலமும் இருந்தது. பண்ணையாரின் குடும்பம் வெளியிலிருந்து பார்ப்பதற்கே மிகச்சிறப்பாக இருந்தது. ஆனால் அந்த வீட்டில் ஒரு நிழல் நிலவியது. பண்ணையாரின் மனைவி ருக்மணி தீய மனநிலையை கொண்டவள். அவருடைய மூத்த மகன் ரகுநாதனும் தனது தந்தையைப் போலவே ஒருவேளை பணக்காரராக இருந்தாலும் உள்ளத்தில் கபட நடத்தை கொண்டவர். இவர்களுக்கு பிடித்தவராக இருந்தார் மூத்த மருமகள் வசுந்தரா. வசுந்தரா வெளிவேஷம் போட்டுக்கொண்டு பாசத்தின் பேரில் எல்லோரையும் வசியப்படுத்தி விடுவாள். ஆனால் இளைய மருமகள் சுகன்யா பண்பால் மகளிரின் தரம் உயர்த்தும் நல்லவள். அவள் பண்புகள் மட்டுமல்ல, வீட்டின் அனைத்து வேலைகளையும் நம்பிக்கையுடன் செய்தவள். ஆனால் அவள் பெற்றதோ அவமானமும் அவதூறுகள் மட்டுமே ஆகும். பண்ணையாரின் மனைவி வசுந்தராவுடன் இணைந்து சுகன்யாவை தொடர்ந்து துன்புறுத்தினர். என்ன இந்த வீட்டில் அவள் செய்த வேலைகளுக்கு விலை இருக்கிறதா என்று அவள் செய்த அனைத்தையும் இழிவாகவே பார்த்தனர். அது மட்டுமல்ல, குடும்பத்தில் ஒரு புதிய வேறுபாடு உருவாகியது. மூத்த மருமகளுக்கு ஒரு மகன் இருந்தான். ஆனால் சுகன்யாவுக்கு ஒரு மகள் பிறந்தாள். இது ருக்மணிக்கு இன்னும் கோபத்தை ஏற்படுத்தியது. இந்த வீட்டுக்கு வாரிசு அவள் மகளா என்று நகைத்தாள். பையன் இல்லை என்றால் பெண் குழந்தை எதற்கு என்ற கேள்விகளால் அவளது நெஞ்சை குத்தினர். ஆனால் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் சகிப்புத்தன்மையுடன் வாழ்ந்து வந்தாள் அந்த மருமகள். ஏற்கனவே தீய குணம் கொண்டிருந்த பண்ணையாரின் மனைவி தனது வஞ்சக பண்புகளால் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் வருத்தத்தில் ஆழ்த்தினார். அதிகாலையில் எழுந்து தன் வேலைகளில் முழுமையாக ஈடுபட்டிருப்பாள். இளைய மருமகள் சுகன்யா தன் ஒழுக்கத்தாலும் பணிவாலும் குடும்பத்தை கட்டி காப்பதற்காக தொடர்ந்து பாடுபட்டவளாக இருந்தாள். ஆனால் அவளது மாமியார் ருக்மணி அவளது வாழ்க்கையை ஒரு நரகமாக மாற்றிக்கொண்டிருந்தாள். ஒரு நாள் காலை வீட்டை சுத்தம் செய்யும் வேலை முடிந்ததா? சாப்பாடு சீக்கிரம் தயாராக இருக்க வேண்டும், ஒரு தானியத்தை கூட வீணாக்கக்கூடாது என்று மாமியார் கடுமையாக கட்டளையிட்டு கோவிலுக்கு சென்று விட்டார். சுகன்யா வேலை செய்து கொண்டிருந்த போது கதவை தட்டும் சத்தம் கேட்டது. மாமியார் சீக்கிரமே வந்துவிட்டார் போல என்று நினைத்து கதவை திறந்தாள். ஆனால் அவளது கண்களில் ஒரு வியப்பூட்டும் காட்சி. வாசலில் ஒரு பரமஹம்ச சந்நியாசி நின்றிருந்தார். மகளே, தீர்க்க சுமங்கலி பவ, நான் காலை முதலே எதுவும் சாப்பிடவில்லை, மிகுந்த பசியாக இருக்கிறது, எனக்கு உணவு கொடுங்கள். சுகன்யா தயக்கத்துடன் இருந்தாள். நான் உணவு கொடுக்க விரும்புகிறேன், ஆனால் என் மாமியார் மிகவும் கோபம் கொண்டவர். அவர் திரும்பி வந்து நான் உங்களுக்கு உணவு அளிக்கிறதை பார்த்தால் என்னை மிகையாக திட்டுவார். சாதுவின் முகத்தில் ஒரு துன்பம் தெரிந்தது. மகளே, பசிக்கிறவருக்கு உணவு தருவது எல்லா தர்மங்களிலும் உயர்ந்தது. உனக்கு தெரியுமா, உணவின்றி தவிக்கும் ஒருவரின் உடலும் ஆன்மாவும் வருந்துகிறது. இந்த வார்த்தைகள் சுகன்யாவின் உள்ளத்தை பாதித்தன. சிறிது நேரம் யோசித்தாள். எதுவாக இருந்தாலும் ஒரு பசித்த மனிதனுக்கு உணவு தருவது என் கடமை என்று முடிவு செய்து முனிவரை உள்ளே அழைத்து மரியாதையுடன் உணவு பரிமாறினாள். முனிவர் உணவை உண்டு கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் மாமியார் ருக்மணி வீட்டுக்குள் நுழைந்தாள். இது என்ன மடமா? வரும் போகும் பிச்சைக்காரர்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறாயா? எவ்வளவு உணவு வீணாகிவிட்டது தெரியுமா என்று மருமகளை கண்டித்தாள். அத்தை, இது வீணாகும் உணவல்ல, தர்மத்திற்காக வழங்கிய உணவு. விருந்தாளி பசித்திருந்தார், அவரை வெறுங்கையுடன் அனுப்பக்கூடாது என்று சுகன்யா தன்னைத்தானே நியாயப்படுத்தினாள். ஆனால் ருக்மணி கேட்டுக்கொள்ளவில்லையே தவிர சந்நியாசியை கெடுபிடியாக வீட்டை விட்டு வெளியே தள்ளிவிட்டு அவர் சாப்பிட்ட உணவையும் தூக்கி எறிந்தாள். முனிவர் அமைதியாக எழுந்தார். நீங்கள் தர்மத்தை இழிவுபடுத்தினீர்கள், ஆனால் தர்மம் என்றும் சாட்சியாக இருக்கும் என்று கூறிவிட்டு அவர் அந்த இடத்திலிருந்து மறைந்து விட்டார். முனிவர் சென்ற பிறகு மாமியாரின் கோபம் இன்னும் அதிகரித்தது. நீ என் வீட்டில் இருக்க தகுதியற்றவள், வெளியே போ என்று அவளை வீட்டை விட்டு தள்ளிவிட்டாள். சுகன்யா கதவை தட்டிக்கொண்டே அழுதாள். அத்தை, தயவு செய்து கதவை திறந்து விடுங்கள். ஆனால் ருக்மணி திரும்பி பார்க்கவே இல்லை. இப்போது சுகன்யாவுக்கு ஒரே வழி மட்டுமே இருந்தது, தன் தாய் வீட்டிற்கு திரும்புவது. அழுது கொண்டே அவள் புறப்பட்டாள். மாமியாரால் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்ட சுகன்யா வெறுமையான பாதையில் கால் நடப்பது போல நடந்து கொண்டே இருந்தாள். பசியும் தாகமும் அவளுடைய உடலை மட்டுமல்ல, உள்ளத்தையும் சீரழித்தது. அவளது மனம் முழுவதும் குழப்பமாகவே இருந்தது.
நான் யாருக்கும் வேண்டாதவளா? என் வாழ்வில் ஒருபோதும் மகிழ்ச்சி இருக்குமா என்ற கேள்விகள் அவளை ஆட்டி படைத்தன. அவளது வேதனை இன்னும் முடிவடையவில்லையே. வானம் கருமையாகி மழை கோபமாக கொட்டத் தொடங்கியது. உடலில் பட்டுவிடும் ஒவ்வொரு மழை துளியும் சுகன்யாவின் மனக்கவலையை மேலும் அதிகப்படுத்தியது. அவள் ஓடிச் சென்று ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்தாள். ஆனால் மழை துளிகள் பரிதாபம் இல்லாமல் அவளது உடலை நனைத்து விட்டன. அந்த நேரத்தில் அருகில் பெரிய ஒரு வட்ட மரம் கண்ணில் பட்டது. இதன் அடியில் போனால் மழையில் இருந்து காக்கும் என்று நினைத்து அதன் கீழ் ஓடிச் சென்று அமர்ந்தாள். மழை மட்டுமில்லை, மனதிலும் கண்ணீராகவே பெருகிக் கொண்டே இருந்தது. என் வாழ்க்கை ஏன் இப்படி போய்விட்டது என்று அவள் அழுது கொண்டிருந்தாள். அந்த மரத்தின் அடியில் அமர்ந்திருந்த சுகன்யா தன் சோகத்தில் மூழ்கியிருந்த நேரத்தில் ஒரு முனிவர் அருகில் வந்தார். அவர் வெளிச்சத்தால் ஜொலிக்கும் முகத்துடன் கருணை மிக்க குரலில் கேட்டார், மகளே, ஏன் இப்படி சோகம் கொண்டிருக்கிறாய்? சுகன்யா முதலில் பேச தயங்கினாள். ஆனால் அந்த முனிவரின் கருணை நிறைந்த முகம் அவளுக்கு நம்பிக்கை அளித்தது. தனது மாமியாரின் கொடுமைகள், அவமதிப்புகள் என எல்லாவற்றையும் ஒரே மூச்சில் முனிவரிடம் கூறினாள். எனக்கு மகன் இல்லாததால் தான் அவர்கள் என்னை இவ்வளவு அவமதிக்கிறார்கள். நான் எதுவும் செய்ய முடியாமல் கண்ணீர் விட்டே வாழ வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிட்டது என்று கதறினாள். அவள் கதையை கவனமாக கேட்ட முனிவர், மகளே, மனமுடைய வேண்டாம். தர்மத்தின் பாதையில் சென்றால் இறைவன் உன்னிடம் நல்லதை தந்தே தீருவான் என்று ஆசையிட்டார். இது குறித்து ஒரு சீட்டை தருகிறேன். அந்த சீட்டில் எழுதியுள்ள பரிகாரத்தை முழு பக்தியுடன் பின்பற்றும். அப்போது உனக்கு நல்லொழுக்கம் உள்ள மகன் பிறப்பான். இவ்வாறு மகாத்மா சீட்டை கொடுத்துவிட்டு அங்கிருந்து மறைந்தார். மழை தீர்ந்த பிறகு முனிவர் கொடுத்த சீட்டு சுகன்யாவின் உள்ளத்துக்குள் ஒரு நம்பிக்கையின் கதிராக பிறந்தது. இது ஒரு சாதாரண காகிதம் அல்ல, என் வாழ்க்கையை மாற்றப்போகும் தீர்வாக இருக்கலாம் என்று அவள் எண்ணினாள். தன் தாய் வீட்டிற்கு திரும்பும் எண்ணம் அவளுக்கு தோன்றவே இல்லை. நான் பலமாக இருக்க வேண்டும். என்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு நான் என் வாழ்க்கையை வெற்றியாக மாற்றி காண்பிக்க வேண்டும் என்று உறுதியாய் முடிவு செய்தாள். அவள் காட்டுக்குள் சென்று தன்னை ஒருபடி உயர்த்தும் வாழ்க்கையை உருவாக்கத் தொடங்கினாள். ஒரு சிறிய குடிசையை கட்டி பசுமையான இயற்கையின் மடியில் தன்னம்பிக்கையுடன் வாழத் தொடங்கினாள். அவளுக்கு ஒரு மகன் வேண்டும். மகாத்மா கொடுத்த பரிகாரத்தை பின்பற்றினால் அவளது கனவு நிச்சயம் நிறைவேறும். அந்த சீட்டில் எழுதப்பட்ட ரகசியங்களை படிக்க ஆரம்பித்தாள். அதில் சந்ததியால் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் பற்றிய அறிவியல் மற்றும் தர்ம ரீதியான விஷயங்கள் தெளிவாக கூறப்பட்டிருந்தன. மனைவி எப்போதும் கணவனின் இடது பக்கத்தில் தான் தூங்க வேண்டும். மாதவிடாய் காலத்தில் சில நாட்களில் உடலுறவு கொள்ளக்கூடாது. 4வது நாளில் பெண் குழந்தை பிறக்கும். 6வது நாளில் மகன் பிறப்பான். 10வது நாளில் மிகச்சிறந்த மகன் பிறப்பான். இந்த எல்லாவற்றையும் கவனமாக புரிந்து கொண்டாள். நிச்சயம் மகன் பிறக்கும் வரை இங்கேயே வாழ முடிவு செய்து விடலாம் என்று உறுதியாக நினைத்தாள். இந்நிலையில் சுகன்யாவின் கணவர் அவளை தேடி காட்டிற்கே வந்தார். அவளை பார்த்தவுடன், சுகன்யா, தயவு செய்து நம் இல்லத்துக்கு வா, எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணலாம் என்று சொல்லி அவள் அருகில் வந்தார். ஆனால் சுகன்யா திடமான மனப்பாங்குடன், இந்த புத்தகத்தின்படி மகன் பிறக்கும் வரை நான் இங்கேயே இருப்பேன் என்று கூறினாள். அவளுடைய தன்னம்பிக்கை, உறுதி, பக்தி அனைத்தும் அவளுடைய கணவருக்கு ஆச்சரியம் அளித்தது. அதனால், நீ தனியாக இருப்பதை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியாது. நீ இருக்கும் வரை நானும் உன்னுடன் இருப்பேன் என்று கூறினார். சுகன்யா முனிவர் கூறிய முறையில் விரதமிருந்து தினமும் தர்மத்தில் உறுதியாக இருந்தாள். இவ்வளவு மாதங்கள் அவமானத்திற்கும் துன்பத்திற்கும் ஆளான அவள் இப்போது ஒரு புதிய வாழ்க்கையை நோக்கி பயணிக்கத் தொடங்கினாள். குறிப்பாக மாதவிடாய் சுழற்சியின் 10வது நாள் இரவில் அவளும் அவளுடைய கணவரும் தங்களது புதிய வாழ்வை தொடங்கினர். சில நாட்கள் கழித்து சுகன்யாவின் உடம்பில் மாற்றங்கள் தெரியத் தொடங்கின. அவளது பசியில் அதிகரிப்பு, அலுப்பான உணர்வு மற்றும் உள்ளத்தில் புதுமையான ஆனந்தம். அவள் கர்ப்பமாக இருந்தாள். இதை கேட்ட அவளுடைய கணவர் மகிழ்ச்சியின் கண்ணீரோடு, இறைவன் நம்மை பரிசளித்து விட்டான் என்று உருக்கமாக கூறினார். ஒரு நாள் காலையில் நீராடி பூஜை செய்து கொண்டிருந்தாள் சுகன்யா. அவளுடைய கணவர் விறகு சேகரிக்க காட்டுக்கு போயிருந்தார். அந்த நேரத்தில் ஒரு பெரும் புயல் வீச தொடங்கியது. கனமழை பொழிந்து சுகன்யாவின் குடிசையை முற்றிலுமாக சிதைத்து விட்டது. ஐயோ, இப்போது நான் எங்கே போவேன் என்று அவள் அதிர்ச்சியில் நின்று கொண்டே இருந்தாள். அந்த நேரத்தில் எதிரே ஒரு பெரிய மரம் கண்ணில் பட்டது. மழையிலிருந்து தப்பிக்க அவள் ஓடிச் சென்று அந்த மரத்தின் அடியில் அமர்ந்தாள். ஆனால் அது சாதாரண மரம் அல்ல, அது அரக்கர்கள் வசிக்கும் மரம். சற்று நேரம் கழித்து மரத்திலிருந்து அரக்கர்கள் கீழே இறங்கினர். நாம் தங்கத்தீவுக்கு செல்ல வேண்டும் என்று ஒருவன் கூறியது. அங்கே எப்படி போவது என்று மற்றொருவன் கேட்டான். இந்த மரம் நம்மை அழைத்துச் செல்லும். அவளுக்கு தெரியாமல் அரக்கர்கள் மரத்தில் அமர்ந்தனர். திடீரென்று மரம் பறக்கத் தொடங்கியது. காற்றின் வேகத்தில் அது மேலே பறந்தது. அதிர்ச்சியில் சுகன்யா விழித்துக் கொண்டாள்.
என்ன இது? மரம் பறக்கிறதே, இது என்ன விந்தை என்று பயந்து மெல்ல வெளியே பார்த்தாள். அப்போது மரக்கிளையில் 2 அரக்கர்கள் அமர்ந்திருப்பதை அவள் கண்டாள். மறுபுறம் மரம் பறந்து தங்கத்தீவின் மீது இறங்கியது. அரக்கர்கள் வேட்டையாட செல்ல தயாரானார்கள். அதை பார்த்த சுகன்யா மெதுவாக மரத்தின் அடியில் இருந்து எழுந்தாள். அவள் காலடி வைத்த இடமே தங்கத்தீவு. அங்கு வெறும் மணலும் பாறைகளும் அல்ல, தங்க நாணயங்கள், தங்க ஆபரணங்கள், தங்க மணிகள். இந்த தங்கத்தை வீட்டிற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சுகன்யா விரைவாக சேலையில் கட்டிக்கொண்டாள். அரக்கர்கள் திரும்பி வருவதற்கு முன் மரத்தின் அடியில் மறைந்து அமர்ந்து விட்டாள். சிறிது நேரத்தில் அரக்கர்கள் வேட்டையாடி திரும்பி வந்தனர். அவர்கள் மரக்கிளையில் அமர்ந்து காட்டுக்கு செல்லட்டும் என்று கூறினர். மரத்துடன் அவர்களும் பறக்கத் தொடங்கினார்கள். அரக்கர்கள் அறியாமலே சுகன்யாவும் திரும்பி வந்தாள். அவர்கள் மரத்திலிருந்து இறங்கி சென்றதும் சுகன்யா மெல்ல கீழே இறங்கினாள். அவளுடைய சேலையில் நிறைய தங்கம். இந்த தங்கத்தை கொண்டு வீட்டுக்கு சென்றால் மாமியார் மகிழ்ச்சி அடைவாள். இனி அவள் என்னை துன்புறுத்த மாட்டாள். அந்த நேரத்தில் அவளுடைய கணவர் பிறகு சேகரித்துவிட்டு திரும்பி வந்தார். அவள் சேலையில் நிறைந்த தங்கத்தை பார்த்து, அவன் இந்த தங்கம் எங்கிருந்து கிடைத்தது என்று ஆச்சரியத்துடன் கேட்டான். அப்போது சுகன்யா பயங்கரமான பேய்களை பற்றிய கதையை எல்லாம் சொன்னாள். இனி நாம் விரைவில் வீட்டிற்கு திரும்ப வேண்டும் என்று அவள் கூறினாள். இருவரும் வீட்டிற்கு சென்ற பின் சுகன்யா தன்னிடம் இருந்த அனைத்து தங்கத்தையும் தனது மாமியாரிடம் கொடுத்தாள். தங்கத்தின் ஒளியில் விழுந்த மாமியாரின் முகம் மகிழ்ச்சியால் பிரகாசித்தது. இந்த தங்கம் எல்லாம் உனக்கு எங்கே கிடைத்தது என்று ஆவலுடன் கேட்டாள் அவள். சுகன்யா நடந்த அனைத்தையும் கூறினாள். ஆனால் தங்கத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைவதற்கு பதிலாக மாமியார் கோபமாக கத்தினார். அட முட்டாள், இவ்வளவு தங்கம் மட்டும்தான் கொண்டு வந்தாயா? இது போதுமா? நான் இருந்திருந்தால் நிறைய தங்கம் கொண்டு வந்திருப்பேன். அம்மா, எங்கள் மூவருக்கும் இது போதுமானது. இது 4 தலைமுறைக்கு வைக்கும். தங்கம் அதிகமாக இருந்தால் என்ன, அது குறைந்துவிடப் போகிறதா? இப்போது நான் சென்று எவ்வளவு கொண்டு வருகிறேன் பார் என்று சீறினாள். சுகன்யா எவ்வளவோ எடுத்து சொல்லியிருந்தாலும் அந்த பேராசை பிடித்த பெண்ணுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவள் சுகன்யாவிடம் மரம் குறித்த தகவலை கேட்டு தெரிந்து கொண்டு அதன் பொந்தில் போய் ஒளிந்து கொண்டாள். அந்த 2 அரக்கிகளும் மரத்திற்கு திரும்பியதும் மரம் சட்டென்று பறக்க ஆரம்பித்தது. மாமியார் உள்ளுக்குள் மகிழ்ச்சி அடைந்து இன்று ஒரே நேரத்தில் நிறைய தங்கம் கொண்டு வரலாம் என்று எண்ணினார். அதே நேரத்தில் ஒரு அரக்கி மற்றொன்றிடம், இன்றைக்கு தங்கத்தீவுக்கு செல்ல வேண்டாம், மீன் தீவுக்கு செல்வோம். எனக்கு மீன் சாப்பிட வேண்டும் போல் இருக்கிறது. இதை கேட்ட மாமியார் ஆத்திரமடைந்து, நீங்கள் ஏன் தங்கத்தீவிற்கு செல்வதில்லையா? மீன் தீவுக்கு வேண்டாம், தங்கத்தீவுக்கு செல்லுங்கள் என்று திடீரென்று குரல் எழுப்பினாள். அந்த ஆவேச குரலை கேட்டதும் அரக்கிகள் எவரோ தங்களுடன் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தனர். உடனே அவர்கள் பேராசை பிடித்தவளை கண்டவுடன் அவளை கடுமையாக தூக்கி மரத்திலிருந்து கீழே வீசி எறிந்து விட்டனர். அவள் தரையில் விழுந்தவுடனே இறந்து விட்டாள். அவளுடைய இறப்பு செய்தி குடும்பத்தினருக்கு கிடைத்ததும் சுகன்யாவின் மாமனார் சுகன்யாவிடம் வந்து வருந்தினார். மகளே, நீ இப்படி செய்யக்கூடாது. எதற்கும் பேராசைப்படக்கூடாது. மருமகள்கள் மகள்களை போன்றவர்கள். அவர்கள் நேசிக்கப்பட வேண்டும். இதை நான் ஏற்கனவே அவளிடம் விளக்கி இருந்தேன். ஆனால் அவள் என் ஒரு வார்த்தைக்கு கூட செவிசாய்க்கவில்லை. அவள் செய்த செயலின் பலனை இன்று பெற்றாள் என்றார். இதை கேட்ட சுகன்யா தன் கணவருடன் மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கினாள். சில காலத்திற்கு பிறகு சுகன்யாவிற்கு ஒரு திறமையான மகன் பிறந்தான். மகன் பிறந்ததும் சுகன்யாவின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அவள் கடவுளுக்கு நன்றி சொல்லத் தொடங்கினாள். முன்பு சுகன்யாவை மகன் இல்லை என்று எப்போதும் கேலி செய்த பண்ணையாரின் மூத்த மருமகள் காலப்போக்கில் வறுமையில் வாடத் தொடங்கினாள். வெற்றி, செல்வம், சந்தோஷம் அனைத்தும் சுகன்யாவின் வாழ்க்கையில் மலர அவளை கிண்டல் செய்தவர்கள் தங்கள் தவறை உணர்ந்தனர். தன் கணவருடன் துன்பம் அனுபவித்த அந்த மூத்த மருமகள் ஒரு நாள் கூப்பிய கையுடன் சுகன்யாவிடம் வந்து தன் தவறுக்கு மன்னிப்பு கேட்டாள். சுகன்யா அன்பானவள் மட்டுமல்ல, உறவினர்களுக்கிடையே இனிமையான அனைத்தையும் பேணுபவளாக இருந்தாள். எனவே அவள் தனது அண்ணியையும் மன்னித்து அவளுக்கு தங்கத்தில் சிறிதளவு கொடுத்தாள். இதனால் முழு குடும்பமும் சந்தோஷமாகவும் நன்றாகவும் வாழத் தொடங்கியது. முனிவர்கள் கூறிய வழிமுறைகளை பின்பற்றாதவர்களுக்கு பிள்ளை செல்வம் இல்லை. எந்தவிதமான பெண்கள் தங்கள் கணவரை இழக்க நேரிடும்? திருமணமான பிறகு தலையில் குங்குமம் இல்லாமல் இருப்பவர்கள், மங்கள சூத்திரம் அணியாமல் இருப்பவர்கள், தங்கள் கணவரின் வார்த்தைகளை கேட்காமல் தங்கள் கணவரை இளம் வயதிலேயே இழக்க நேரிடும் கணவர் உயிருடன் இருந்தும் சில பெண்கள் எவ்வாறு கடினமான வாழ்க்கையை வாழ்கிறார்கள்? காலை 8க்கும் 9க்கும் இடையில் தூங்கும் பெண்கள், குளிக்காமல் உணவு சமைப்பவர்கள், பூஜை செய்யாதவர்கள். வாழ்வில் அமைதி பெறுவதற்கான வழி என்ன? ஒரு பெண் விடியற் காலையிலேயே எழுந்து குளித்து பூஜை செய்த பிறகுதான் சமையல் செய்ய வேண்டும். பெண்கள் தங்கள் குடும்பத்தை காப்பாற்ற தங்களின் ஆன்மீக நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும்.
இறை நம்பிக்கையுடன் நடந்து கொண்டு கணவருக்கும் குடும்பத்திற்கும் ஆதரவாக இருக்க வேண்டும். இதனை அனைவருக்கும் பகிர்ந்து ஒவ்வொரு வீட்டிலும் அமைதியை நிலைநிறுத்துங்கள்.